ஹாய்ப்பா, இன்னைக்கு வந்துட்டு ஒரு கேஷுவலான Q&A. ஓகே, உங்கள் ஆன்சர்ஸ் வந்துட்டு ஆனஸ்ட்டாக நீங்கள் சொல்லணும். நானும் கேஷுவலாக தான் பேசுவேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் வந்துட்டு இப்போது ஏஜென்ட்ஸ் தான் வந்துட்டு இல்லீகலாக மக்கள் இங்கே கூட்டின்னு வந்துட்டு இந்த வேலைலாம் பண்ண வைக்கிறாங்கல்ல. ஓகே, அதுக்கு நீங்கள் வந்துட்டு வேறு இருக்கிற அந்த மாதிரி பண்ண ஸ்டாப் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க. அதில் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஒரு பயமாக இருக்குது, லைக் எங்களை எதனா பண்ணிடுவாங்களான்னு. அதுக்கு என்ன? ஓகே, ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவேன்னா, நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்ல நினைக்கிறேன். பயம் வந்து நம்மளை எந்த அளவுக்கு என்ன பர்சனலாக பாதிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாரு. என்னென்னா, எனக்கு வந்து காலேஜில் இருந்தே பயம். நம்ம இதை சொன்னோம்னா அவங்க எப்படி எடுத்துப்பாங்களோ, நம்ம இதை பண்ணோம்னா அவங்க எப்படி பார்ப்பாங்களோ அப்படின்ற ஒரு பயம். நம்ம சொசைட்டி அந்த மாதிரி இப்போ பஸ்ஸில் வந்து விளையாடிட்டு அடிச்சுட்டு கொண்டுட்டு வரதுன்றதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து அன்நோயிங் தான், மற்றவங்களுக்கு பண்ணக்கூடாது. அப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பயம் இருக்குது நம்ம மனசுக்குள்ளே. ஓகே, இதெல்லாம் அப்போது எந்த விஷயத்த நம்ம பண்ணால் மற்றவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்றத நம்ம பண்ணக்கூடாது. அதில் பயம் இருக்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. இப்போ எனக்கு எதெல்லாம் பயம்னா, இந்த இன்னமும் ஒரு படம் வருமே கமலஹாசன் வந்து தெனாலிராமனில், எலி போனால் பயம், எலி வந்தால் பயம் அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே இருக்கும். அதனால் வந்து அந்த பயம் தான் என்னோடய மிகப்பெரிய ஒரு விரோதியாகவே இருந்தது. அது காலேஜ் டேஸில் என்னை எப்படி பாதிச்சுதுன்னா, இந்த காலேஜில் வந்து இந்த கிளாஸஸ் வந்து வைப்பாங்க. ஒரு நாள் வந்து செமினார் மாதிரி நீ எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டாபிக் கொடுப்பாங்க, அந்த செமினார் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் சொன்ன உடனே நான் என்ன பண்ணேன், எனக்குள்ளே பயம். என்னென்னா, நம்ம என்ன சொல்ல போய் அங்கே இருக்கிறவனுங்க, கிளாஸில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து சிரிச்சிருவானுங்களே அப்படின்ற பயம். கிண்டல் அடிப்பாங்க. கிண்டல் அடிக்கிறது நம்மளுக்கு ஒரு பயம். ஐயோ ஏன்னா நினச்சிருவோமோ, இது ஆகிடுமோ அது ஆகிடுமோன்னு சொல்லிட்டு என் மைண்டுக்குள்ளே கண்டதை போட்டு நான் கரைச்சிக்கிட்டே இருப்பேன். அதனால் அந்த பயம்ன்றது எனக்கு ரொம்ப வாழ்க்கை ஃபுல்லாக இருந்துகிட்டே இருந்தது. அதனால் நான் இழந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. இப்போது அந்த மாதிரியான செமினார் கிளாஸஸ் நான் எடுக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, ஸ்கிப் பண்ணிவிடுவேன், லீவ் போட்டுருவேன். உடம்பு சரியில்லைன்னு லீவ் போடுவேன். இல்லைனா காம்பவுண்டால் எகிரி குச்சி ஓடினதெல்லாம் இருக்குது. காலேஜோட காம்பவுண்டால் கட்டடிச்சுட்டு எகிரி குச்சி ஓடி போயிடுவேன் நான். அந்த அளவுக்கு பயம் எனக்கு. ஸோ இப்போ இந்த பயம் வந்து என்னை எனக்கு இது பாதிக்க ஆரம்பிச்சிது அப்படின்னா, நான் வந்து ஒரு வேலைக்கு வரேன். வேலைக்கு வந்ததுக்கப்புறமா நான் போய்ட்டு அந்த வேலை பார்க்க ஆரம்பிக்கிறேன். அப்போது வந்து ஒரு 4 பேர்கிட்ட பேசணும், ஒரு மீட்டிங்கில் வந்து பேசணும் அப்படின்னும் போது, அப்போ தான் வந்து அந்த ஒரு பயம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. ஐயோ நம்ம இதை சொன்னால் அவங்க என்ன நினச்சி, நீ என்ன சொல்ல வரையோ அதில் நல்லா கான்ஃபிடென்ட் இருக்குது, ஆனால் இருந்தாலுமே ஒரு பயம். அவங்க என்ன கேட்டாங்கன்னா நம்ம என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, ஓகே இந்த பயத்தை நம்ம வந்து போகணும், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நான் பண்ணி தான் வந்து இன்றைக்கி இந்த ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு கேமரா முன்னாடி நின்று பேசுகிறது கூட பயம். அப்படிப்பட்ட நானே வந்து கேமரா முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால் பயம்ன்றது எதுக்கு இருக்கணும், எதுக்கு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு, ஏன்னா உன்னோட கேரியரே காலி பண்ணிடும். இப்போ நீ சொன்ன பர்டிகுலர் இந்த விஷயத்துக்கு நான் 2 விதமாக சொல்லுவேன். ஒன்று, இந்தியாவாக இருந்தால் நான் எப்படி டீல் பண்ணியிருப்பேன், இது ஜப்பானாக இருக்கிறதுனால என்னால் எப்படி டீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்தியாவாக இருக்குது அப்படின்னா, இந்தியாவில் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கேமர்ஸ் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாமே. நம்ம போய் அவங்க எதிர்த்து நிற்கிறோம் அப்படின்னா, நீ பைக்கில் போனால் கூட உன்னை ஈஸியாக தட்டிடுவானுங்க. புரியுதா? நீ வந்து லீகலாக வந்து நீ அந்த கேஸ் ப்ரொசீடிங்ஸ்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே 10 வருஷம் 15 வருஷம் ஆகிடும். இப்போ எனக்கு வந்து கை ஆக்சிடென்ட்டு, ஹெட் இன்ஜுரி ஆச்சு. கிட்டத்தட்ட எனக்கு தீர்ப்பு வரதுக்கு 8 வருஷம். அப்போ நாங்கள் செலவு பண்ணது 40,000 ரூபாய். இப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா எங்களுக்கு அந்த 40,000 எங்களுக்கு வரத்துக்கு வந்து 8 வருஷத்துக்கு அப்புறமா அது வக்கீலுக்கு 50%, 20,000 போச்சு, 20,000 தான். அன்றைக்கி இருந்த மணி வேல்யூ என்ன, இன்றைக்கி இருந்த மணி வேல்யூ. ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து இது ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. புரியுதா? அதனால் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான பிரச்சனை அப்படின்னா, இது டீல் பண்ணுற விதமே வந்து வேறு மாதிரி தான் வந்து டீல் பண்ணணும். ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் ஒன்று நியாயம் நீதி எல்லாம் வந்து நிலச்சி நிற்காது. நம்ம ஊரில் ரொம்ப லேட் ஆகும் அது கிடைக்கிறதுக்கு. இப்போ ஜப்பானாக இருக்கிறதுனால இதை எப்படி பண்ண முடியும்னா, இன்றைக்கி வந்து நீ எங்கன்னா போகிற, உனக்கு வந்து நைட் எத்தனை மணிக்கு போனாலுமே உனக்கு கம்ஃபர்டபுளாக தானே இருக்கும். நீ எதுக்குன்னா பயந்துருக்கியா நைட்டில் எங்கன்னா போகிறதுக்கு? பயந்ததில்லை. நீ இப்போ எதுக்கு பயப்படுறேன்னா, இந்த மாதிரி சொன்னதுனால இவனுங்க ஏன்னா வந்து நம்மள என்ன பண்ணுறாங்களோ அப்படின்னு வந்து பயப்படுற இல்லையா? இந்த ஒரு பயம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவங்க நம்மளோட எதிரிகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்ப்பாங்க. ஏன்னா இதுக்காக நம்ம பயம்படுத்திட்டோம் அப்படின்னா, அப்போது இவன் வந்து இதுலேருந்து விலகி நின்றுவான் அப்படின்றது தான். புரியுதா? நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள், நம்ம எல்லாம் தமிழர்கள்னு இருக்கும்போது நம்ம எங்கே போனாலும் நம்ம ஒருத்தர், இப்போது நான் தமிழர்கள்னு கிடையாது, நான் கூட ட்ரெயினில் போகிறேன், ஒரு பொண்ணு என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு ட்ரெயினுக்கு அந்த கேப்பு சின்ன சந்து இருக்கும்ல, அதில் காலை விட்டாங்க. ஏறும்போது டப்புன்னு போய் நம்ம கை பிடிக்குது. அது யாராக இருந்தாலும் போய் பிடிக்கும். புரியுதா? அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா உதவின்றது நம்ம மனசால் ஆட்டோமேட்டிக் பை டிஃபால்ட் வரணும். இது வந்து நம்மளுக்கு இதனால் ஒரு கிரெடிட் கிடைக்குது அப்படின்றத நினச்சி பண்ணுறதோ வந்து அது உதவியே கிடையாது. முதல்ல அதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆட்களை வந்து இங்கே கொண்டு வந்து வச்சுக்கிட்டு எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. இன்னி கூட எனக்கு அவ்வளோ பேர் பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது அதை நம்ம எப்படி வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்மளுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, அந்த பவுண்ட்ரி இருக்குது. அந்த பவுண்ட்ரிக்குள்ளே நம்மளால் இது பண்ண முடியும் அப்படின்றத கரெக்டாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். அந்த ஒரு பயம் நிறைய பேருக்கு என்ன இருக்குன்னா, ஜப்பானில் இருக்கிறவங்களே நிறைய பேர் கண்ணுக்கு தெரியாமல் உதவி பண்ணுறாங்க. நிறைய பேர் இருக்காங்க.
ஆனால் நான் எப்படி வெளியில் தெரிய வர்றதுன்னா இப்போ நம்ம இந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணுறது மூலிமா இவர் பண்ணுறாரு அப்படின்னு தெரிய வருது. பட் ஆனால் உண்மையிலேயே ஜப்பான்லேயும் நிறைய பேர் நிறைய நல்லுள்ளங்கள் இருக்காங்க, நிறைய பேர் நல்ல உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அந்த பயம் இருந்துச்சு நமக்குள்ளே மனசுக்குள்ளே அப்படின்னா நம்மளுக்கு எதுக்குப்பா இதெல்லாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும். அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ளே எப்போ வருதோ நம்ம ஒரு உண்மையான ஒரு ஆளாக இருக்க மாட்டோம். நான் ஒரு உண்மையான ஆளாக இருக்க மாட்டேன். என்ன ஆகிடும்னா ஒரு செயற்கையான ஒரு சிவராமனாக இருப்பேன். நான் செயற்கையாக இருக்கிறது எனக்கு பிடிக்கல, இயற்கையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம டீல் பண்ணும்போது அதுலேருந்து உனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும், இது மூலிமா நிறைய ஒரு லீட்ஸ் கிடைக்கும். நாளைக்கு இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம ஆட்களை எப்படி வராமல் தடுக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? இது நம்ம சொசைட்டிக்கு நம்ம ரிட்டர்ன் பேக் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயமா பார்க்குறேன். அதனால் பயம் அப்படின்றத விட்டுட்டு எந்த இடத்துல எது தேவை, எந்த இடத்துல நம்ம எப்படி பதுங்கணும், எந்த இடத்துல எப்படி பாயணும் அப்படின்றது தெரியணும். அது தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே ஓரளவுக்கு நம்ம சேஃபாக இருந்துக்கலாம். இருந்தாலுமே நீங்கள் சேஃபாக இருங்க. என்னென்னா நம்மளுக்கு பின்னாடி என்ன நடக்குது, யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத என்றைக்கும் ஒரு பார்வை நம்ம மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும். அதெல்லாம் இல்லாமல் வெள்ளந்தியாக அப்படியே போயிட்டு இருந்தேன் அப்படின்னு வச்சுக்கலாமே, ஈஸியாக உன்னையுமே இங்கேயுமே வேறு எதனா ஒரு முறையில் தட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் பயப்படக்கூடாது. ஓகேவா? அப்போ செகண்ட் கொஸ்டின்ப்பா, இப்போ நீங்கள் நிறைய வீடியோஸ் இந்தியாவை பற்றி தமிழ்நாடு பற்றி குறை சொல்லி போட்டுருக்கீங்க. ஆனால் நம்ம குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கணும்ல, கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம்ல. அப்போ நீங்கள் சொசைட்டிக்கு என்ன பண்ணியிருக்கீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே, ஸோ முதல் விஷயம் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு 2ஆக பிரிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் என்ன டைரெக்டாக பண்ணுறேன், நான் என்ன இன்டைரக்டாக பண்ணுறேன் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ முதல்ல இது ஒரு குறை அப்படின்றதே தெரியாமல் வாழ்கிறதே ஒரு பெரிய ஒரு தவறு தானே, புரியுதா? ஏன்னா நம்ம ஒரு ரோடு சரியில்லை, நம்மளுக்கு ஃபுல்லாக அங்கங்கே குப்பைங்களை கட்டி அங்கங்கே எரிச்சிட்டு இருக்கானுங்க, அதனால பொல்யூஷன் அதிகமாகுது, இப்படின்றதெல்லாம் ரெகுலராக நம்ம டே பை டே லைஃப்பில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி ஒரு காலத்தில் கேன்சர்ன்றது எங்கேயோ ஒன்று பணக்காரனுக்கு வந்தது தான் கேன்சர் அப்படின்னு சொன்ன காலம் போய் இன்றைக்கி அக்கம் வீட்டில் கேன்சர், பக்கத்து வீட்டில் கேன்சர், நடுத்தெருவில் கேன்சர் அப்படின்ற மாதிரி எந்த தெருவில் போனாலும் கேன்சர் இல்லாத தெரு இல்லை அப்படின்ற மாதிரி தான் நிலைமை வந்துருச்சு நம்மளுக்கு. ஸோ இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியறது என்னென்னா, நம்ம பொல்யூஷன், நம்ம என்விரான்மெண்டல் பொல்யூஷன் ஒரு பெரிய ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னு பார்க்குறோம். அது இல்லாமல் நம்மளுக்கு ரோடு சரியில்லை, புரியுதா? அப்போ ரோடு சரியில்லைன்றது டெய்லி நம்ம ரோட்டில் தான் போயிட்டுருக்கிறோம். நம்ம வீட்டை விட்டு இறங்கினா ரோடு தான் போகிறோம். அப்படி இருக்கும்போது அதுவே அந்த பேசிக்கான ஒரு விஷயங்களை காவா தண்ணி நம்மளுக்கு அப்படியே ரோட்லேயே ஓடுது. இதை பற்றிலாம் நம்ம கேட்குறது குறை அப்படின்னு முதல்ல நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுவே உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு குறை. அதாவது நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் உங்கள் மைண்டில் ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அந்த இப்போ நான் கேள்வி கேட்கும்போது, நான் என்னைக்கு கேள்வி கேட்டாலும் இன்றைக்கி நான் கேள்வி கேட்குறேன், ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆட்சி பண்ணும். நான் இன்னொரு 5 வருஷம் கழிச்சு கேள்வி கேட்குறேன், அன்றைக்கி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆட்சி பண்ணும். அப்போது நீங்கள் ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் கட்சி சார்பாக இருக்கீங்க. அப்போது நான் இதை சொல்லும்போது என்ன நினைக்கிறேன்னா, நீ இவனை ப்ளேம் பண்ணுறதுக்காக நீ இதெல்லாம் சொல்கிற அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ளே எல்லாரும் போகிறாங்க. அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, தங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயத்த இவங்களே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்களா, இந்த பார்ட்டி தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அதனால் அவங்களால அதை விட்டு வெளியில் யோசிக்க முடியல. இதனால் நம்மளுக்குமே பாதிப்பு இருக்குது, நம்ம பிள்ளைங்களும் போனால் கீழே தானே விழுது அப்படின்ற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு இல்லை. அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு மாற்றுறதுக்காக ஒரு காணொலிகள் மூலிமா நம்மளால் முடிஞ்சதை நம்ம போடுறோம். இதனால் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு வீடியோ எடுத்து அனுப்புவாங்க, நான் இங்கே பாருண்ணா நீங்கள் சொன்னீங்களே இப்படி இருக்குண்ணா அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அதுவே நம்ம அவங்கக்கிட்ட அந்த மனநிலையை மாற்றுறதுக்கு நம்ம எதனா ஒன்று பண்ணுறோம் பார்த்தியா, அதுவே ஏதோ திரும்ப நம்ம ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஒரு விஷயம். இது இன்டைரக்டாக நம்ம பண்ணுறது. டைரெக்டாக நம்ம பண்ணுறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இது எனக்கு செல்ஃப் ப்ரொமோஷனாக கூட ஆகிடும், இருந்தாலும் பரவாயில்ல. என்னென்னா, உண்மையான ஒரு கேரியர் டெவலப்மெண்ட்டில் எப்படி எடுத்துகிட்டு ஒரு பசங்களை எடுத்துகிட்டு இங்கே ஜப்பானில் நம்ம வேலைக்கு சேர்க்க முடியும் அப்படின்றது என்னோட ஒரு நீண்ட கால ஒரு யோசனை. ஏன்னா பிரச்சனைகளை நிறைய நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் தவறான வீசாவில் வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு கரெக்டான ஒரு எல்லாம் தெரிஞ்சு காசை கட்டிட்டு இது பண்ணும்போது, ஸோ நம்ம அந்த சொசைட்டிக்கு என்ன ஒன்று பண்ணணும் அப்படின்றது என்னோட ஒரு எண்ணம். ஆனால் மக்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனையை நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அது அவங்களோட ஃபேமிலி இஷ்யூஸு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, உடனடியாக இன்ஜினியரிங் முடிச்சிட்டோம், நம்ம உடனடியாக நம்மளுக்கு காசு வரணும் அப்படின்ற நினைக்கிறாங்க. அது இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டே அப்படின்னா ஒரு காம்படிஷன் ரொம்ப ஹியூஜாக இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டு. ஒரு 10 வேலை தான் இருக்குன்னா அதுக்கு 100 பேர் நிற்கிற அளவுக்கு தான் இருக்காங்க, ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ டைவர்சிஃபை பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போது வேலை அங்கே 10 பேருக்கு தான் வேலை இருக்குது, மிச்சம் இருக்க 90 பேருக்கு அங்கே போவாங்க. ஸோ அப்போ டைவர்சிஃபை பண்ணோம் அப்படின்னா, அப்போ ஜப்பான் மாதிரியான ஒரு மார்க்கெட் பொட்டென்ஷியலான ஒரு மார்க்கெட், ரொம்ப சஸ்டைனபிளான ஒரு மார்க்கெட்டு. பட் ஆனால் என்னென்னா, நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்க பண்ணுறாங்கன்னா, இங்கே மொழியை கற்றுக்கணுண்டா அப்படின்னு நான் சொன்னாலே, இப்போ நான் சொல்கிறேன், கேட்பாங்க என்கிட்ட நிறைய பசங்க கேட்பானுங்க, அண்ணா இந்த மாதிரி நாங்கள் இங்கே படிக்கணும்னு நினைக்கிறோம், நாங்கள் வேலை கிடைக்கணும், முதல்ல மெசேஜ் அனுப்புறதே ஐ நீட் எ ஜாப் அப்படின்னு தான் மெசேஜ்லேயே போடுவாங்க. நிறைய காணொலிகள் நம்மளதையும் பார்த்துருப்பாங்க. அந்த ஒரு புரிதல் அவங்களுக்கு இல்லை. அவங்க என்ன நினச்சிக்கினாங்கன்னா, நம்மளுக்கு ஆங்கிலம் தெரிஞ்சால் எங்கே வேணாலும் போய் சர்வே ஆகிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க மனசுக்குள்ளே வந்தது காரணம்னா UK US
அந்த மாதிரியான நாடுகளை பார்த்து அவங்க வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பார்த்து வந்துடுச்சு. ஈவன் நீ ஜெர்மனி போனாலே எனக்கு தெரிஞ்சு ஒன்லி இங்கிலீஷ் வச்சு மட்டும் சர்வை பண்ண முடியாது. ஆனால் ஜப்பான் வந்து முதல்ல மொழியும் தெரியாது, ஆங்கிலமும் தெரியாது, அதுக்கு அடுத்தது மிகப்பெரிய ஒரு கல்ச்சரலி பாண்டட் சொசைட்டி. இப்போ இந்த மாதிரியான ஒரு சொசைட்டியில் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாங்கி தரணும் அப்படின்னா முதல்ல பேஸே வந்து மொழி தான், அடித்தளமே அதுதான். இப்போ காங்கிரீட் அங்கே போட்டு இருந்தாங்கல்ல, கம்பி கட்டி, அந்த கம்பி கட்டி காங்கிரீட் போடுறதே இங்கே மொழி தான். அந்த மொழியை எப்படி வந்து நம்ம கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்றது தான் நம்ம போட்ட பேஸ் ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷனில் இப்போ நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி எங்ககிட்ட வந்து சேர்ந்தீங்க அப்படின்னா நாங்கள் உடனடியாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாங்கி தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இங்கே ரியாலிட்டி என்னென்னா, நீ மொழியை மட்டும் படிச்சுன்னா வந்துட முடியுமானா முடியாது. அது யாருக்கு செட் ஆகும் அப்படின்னா, இப்போது எக்ஸ்பர்டைஸாக இருக்கிறாங்க. இப்போது யாரோ ஒருத்தங்க ஐடியில் ஏதோ ஒரு க்ளவுடில் ஏதோ ஒரு இன்ஜினியராக வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவருக்கான டிமாண்ட் ஜப்பானில் நல்லா இருக்குது. ஆனால் அவருக்கு வந்து ஒரு மொழி தெரிஞ்சால் அவர் வந்துடுவார் அப்படின்னா, அவருக்கு ஆல்ரெடி ஹேஸ் ஸ்கில் செட், லாங்குவேஜ் வந்து ஆட் ஆகுது. அப்போ அவர் வந்து ஈஸியாக உள்ளே வந்துடலாம் ஜாப் மார்க்கெட்டுக்கு. பட் ஆனால் ஃப்ரெஷராக இருக்கிறவங்களுக்கு என்னென்னா, அவங்ககிட்ட ஸ்கில் செட் கிடையாது, லாங்குவேஜ் மட்டும் கற்றுக்குறாங்க. இப்போ என்கிட்ட கற்றுக்குறாங்கன்னு வச்சுக்கலாமே, உடனடியாக வர முடியுமானா அதுக்கப்புறம் நான் ஒரு ஃபேக்கான ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஆகிடும் அவங்களுக்கு. ஏன்னா இங்கே ரியாலிட்டி வந்து ஸ்கில் செட் ப்ளஸ் லாங்குவேஜ், இதுதான் வந்து உங்களுக்கு ஜாபில் வந்து சேர்க்குமே கண்டி. ஃப்ரெஷர் எடுத்துன்னு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இங்கே சேர்க்காது. இப்போ ஃப்ரெஷராக வந்து வரணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, இங்கே ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ஸ்கூல் அப்படின்றது என்னோட ரொம்ப நாள் ட்ரீம். எனக்கே வந்து ஒரு ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ஸ்கூல்ன்றது ஜப்பானில் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அந்த மாதிரி இருக்கும்போது ஜப்பானுக்கு அவங்கள இந்தியாவிலேருந்து ஒரு லெவலு N5 அப்படின்ற ஒரு லெவலை முடிச்சுட்டு இங்கே வந்து இங்கே படிக்க வச்சு, இங்கே இருக்கிற ஜாப் ஃபேர்ஸ் என்னென்ன நம்ம வந்து இது ஷோக்காய் அப்படின்வாங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதன் மூலிமா அவங்கள பிளேஸ்மெண்ட் பண்ண வைக்கிறோம் ஃப்ரெஷருக்கு. அது ஒரு வழி. ரெண்டாவது வந்து ஸ்கில் செட்டை வந்து இந்தியாவிலே டெவலப் பண்ணணும். லாங்குவேஜ் கற்றுக்கணும், லாங்குவேஜும் கற்றுக் கொடுக்கணும். ரெண்டாவது ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்க, இப்போ நான் வந்து மெக்கானிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்றதுனால நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா, இப்போது ஒரு ப்ராடக்ட் டிசைன் நாலேஜ், ஒரு ப்ராடக்ட்னா என்ன, அது எப்படி நம்ம டிசைன் பண்ணுறது அப்படின்ற ஒரு நாலேஜ் எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்கக்கிட்ட நம்ம சேர்க்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஸ்கில் செட் அப்படின்வாங்க. அப்போ லாங்குவேஜ் ப்ளஸ் ஸ்கில் செட் நம்ம பண்ணி முடிச்சுட்டு கூட்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து இங்கே பிளேஸ்மெண்ட்டே பண்ண முடியும். ஸோ இது கேக் வாக் கிடையாது, புரியுதா? இதில் ஹர்டில்ஸ் நிறைய இருக்குது. இதை வந்து புரிஞ்சுக்கிற ஒரு எண்ணமும் நிறைய பேருக்கு அவங்களோட ஃபேமிலி ப்ரெஷர் அவங்கள போட்டு அழுத்தும். அதனால் அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா, இப்போ நான் வந்து வேலை வாங்கி தரேன் அப்படின்னு நான் சொன்னால் சடன்னு வந்து விழுவாங்க என்கிட்ட. ஆனால் நாளைக்கு என்னால் இதை அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா என்னோடய ரெப்புடேஷனை நான் வந்து கெடுத்துக்கிற மாதிரி இருக்கும். முதல்ல எந்த ஒரு தொழிலுக்கும் அடித்தளமே, என்னோடய அடித்தளம் நம்பிக்கை தான், ரியாலிட்டி இதுதான். இதை நான் சொல்லி அதுக்கப்புறமா இப்போது ஆல்ரெடி இப்போ நம்மக்கிட்ட படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே அடுத்தடுத்த ஸ்டெப்பு நம்ம வந்து எப்படி அவங்க கேரியரில் எப்படி வளர்ந்து வரணும், அதுக்கு எதை படித்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற பேத்வேஸ் அப்படின்னு நம்ம கிசுனா பேத்வேஸ் அப்படின்னு. கிசுனா இஸ் த பாண்டிங் வித் ஈச் அதர், ஓகேவா? பேத்வேஸ்ன்றது பாதைகளை நம்ம வழிவகை வந்து செஞ்சு கொடுக்குறோம். அது விதமான நம்ம ஒரு ஸ்டெப்பாக தான் நம்ம எடுத்து வச்சுட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு காலத்தில் அடுத்த ஒரு 5 வருஷத்துக்குள்ளே ஜப்பானில் ஒரு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் ஏஜென்சி கன்சல்டண்ட்டாக வந்து நம்ம வரணும். அதை வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் தான் உருவாக்கணும், வேறு எதுவுமே கிடையாது. காசு நீ இன்னைக்கு கொடுத்து 10 லட்சம் கேட்டால் கூட கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க, காசு மேட்ரு இல்லை. நம்பிக்கையை விதைக்கணும், நம்பிக்கையை விதைச்சி அது மூலியமாக அறுவடை பண்ணணும். யாரும் சும்மா பண்ண போகிறது கிடையாது, நானும் சும்மா பண்ண மாட்டேன், புரியுதா? பட் ஆனால் சும்மா பண்ணால் நிறைய பேருக்கு அதோட வேல்யூவே தெரியாமல் போயிடும், புரியுதா? ஸோ அதனால் இது ஒரு லாங் டேர்ம் கோல். ஆனால் இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து லாங்குவேஜ் ப்ளஸ் ஸ்கில் செட் வச்சு தான் ஃப்ரெஷரை நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். இன்னொன்று வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ஸ்கூல் மூலிமா தான் எடுத்துகிட்டு வர முடியும். இதுதான் நிதர்சனமான ஜப்பான் மார்க்கெட். ஸோ அதனால் நான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறேன்னு சொல்கிறேன் இல்லையா, டைவர்சிஃபை பண்ணுறதுக்கு நம்ம கம்பெனி மூலிமா நம்ம என்ன இங்கே டைவர்சிஃபை பண்ண முடியும் அப்படின்றத இப்போயே நாங்கள் ஒரு ஸ்டெப்பாக நம்ம எடுத்து வைக்கிறோம். ஓகேப்பா, இந்த வீடியோ நீங்கள் நல்லா இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. ஓகே, ரொம்ப லென்த்தாகவும் ஆயிடுச்சு. அதனால் நம்ம பார்ட் 2ல் இன்னும் கொஞ்சம் பேசுவோம். ஓகேப்பா, ரொம்ப நன்றி என் செல்ல குட்டி.